இந்த வீடியோவில் எளிய முறையில் இந்த கப் கேண்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே நீங்கள் எளிமையாக செஞ்சு வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இந்த மாதிரி கப்பு, அலுமினிய கப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு வைக்கிற நம்ம திரி, சின்ன சின்ன திரி, அதுக்கப்புறம் வேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சால்ரிங். நம்ம ஒயர் பற்ற வைக்க பயன்படுத்துகிற அதே சால்ரிங் தான். அதுக்கப்புறம் கலர் மெழுகு வேணுனாக்கா கலர், அது கலரு. அதுக்கப்புறம் மெழுகு ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஹார்ட்னர்ன்ற கெமிக்கல், ஹார்ட்னர். இப்போ மெழுகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான முறை, அங்கே வீட்லேயே நீங்கள் செய்யலாம். இது மாதிரி பிளேட்டு இல்லை வேஸ்ட்டான உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கிற பிளேட்டுங்க, மூடிங்க, அது மாதிரி இதில் வச்சு நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம். இப்போ நான் இந்த அலுமினிய கப் எடுத்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி கப்பில் செஞ்சு பேக்கெட்டில் போட்டு நீங்கள் விற்றீங்கன்னா நல்லா வரவேற்பு இருக்குது. முதல்ல கப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளார வேக்ஸ் அது ஃபுல்லாக வர மாதிரி போட்டுக்குங்க. நம்ம உருக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சால்ட்ரிங் மிஷின் எடுத்துருக்கோம். இந்த சால்ட்ரிங்கை வச்சு நம்ம உருக்கிடலாம். இது ஜஸ்ட் உள்ளே வச்சிங்கன்னா போதும். இது மாதிரி விட்டு விட்டு எடுங்க. முதல்ல கொஞ்சம் உருவிடும். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல இப்படி வச்சுருங்க. நீங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல வச்சுருந்தாவே போதும். ஒரு 2 நிமிஷத்தில் இது உருவிடும். இப்போ ஓரளவு உருவிட்டு வருது. நீங்கள் நேராகவே பார்க்கலாம். நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம். நீங்கள் அதை உடைச்ச மாதிரி இதை உருவ வச்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி சால்ட்ரிங்காலேயே நீங்கள் அது மாதிரி துழவி விட்டாவே போதும், எல்லாம் உருவிடும். பாருங்கள், தண்ணியாக உருவிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அது ஃபுல்லாக வர அளவுக்கு வேக்ஸ் போட்டுக்குங்க. இப்போ ஓரளவு உருவிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொட்டு போட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மெழுகு நல்லா உருகிடுச்சு. இது மாதிரி தண்ணியான உடனே என்ன பண்ணுங்கள், இந்த திரியை இதுக்குள்ளார அப்படியே போட்டுடலாம். கீழே சின்ன அலுமினிய பிளேட் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் உள்ளே வச்சிடலாம். அப்படி அவ்வளோதான். இப்போ கேண்டில் தயாராகிடுச்சு. இது இப்படியே ஆற வச்சிங்கன்னா ஆறின பிறகு கேண்டில் தயார். இது மாதிரி நீங்கள் கலர் கலராக செஞ்சு சேல் பண்ணலாம். ஈஸியான பிஸ்னஸ் இது. வீட்டுங்களில் எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலான்னாக்கா, இதே கேண்டிலில் ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஹார்ட்னர்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இதுவும் மெழுகு தூள் மாதிரியே தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த பிளேட்டில் சேர்த்துக்கணும். ஹார்ட்னர், இதில் கொஞ்சம் ஹார்ட்னர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேக்ஸ், முன்ன போட்ட மாதிரியே தான் நம்ம வேக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை உரிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உருகிடும். பாதி உருகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா மொத்தமாக உருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ இதில் முன்ன பண்ண மாதிரியே நம்ம திரியை இதுக்குள்ளே நிற்க வச்சிடுறோம் நடுவில்.
நம்ம கலர் போடணும்னா என்ன கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நான் ஒயிட் கலரில் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி செஞ்சது ரோஸ் கலர். இது தயாராகிடுச்சு மெழுகு. இது மாதிரி செஞ்சு ஆறின பிறகு நீங்கள் பேக்கெட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ கேண்டில் ரெண்டுமே ட்ரை ஆகிடுச்சு. அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே போலவே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்காக பதில் அகல் பயன்படுத்தி கூட நீங்கள் செய்யலாம். அடுத்த வீடியோவில் நம்ம அகல் பயன்படுத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மெழுகு காய்ச்சறதுக்கு இன்னொரு முறையும் பயன்படுத்தலாம். அதுக்கு பழைய இந்த மாதிரி டம்ளர், பீங்கான் டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வேக்ஸ் கொட்டிவிடுங்க. இந்த மாதிரி வேக்ஸ் கொட்டிட்டு அதுக்குள்ளே இந்த சால்ட்ரிங் காயில் அப்படி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே தானாக உருவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டா போதும், அதுவே தானாக உருவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே பதிவு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.